வணக்கம் விவர். சர்க்கார் விஜயின் லேட்டஸ்ட் ஸ்டில் ரசிகர்கள் மத்தியில் வைரல். நடிகர் விஜய் தற்போது முருகதாஸ் இயக்கத்துல சர்க்கார் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பெரிய சர்ச்சையாக தான் வெடிச்சது. இந்நிலையில பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வெளியாகும் ஒரு சில புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்புல வைரலாக வருகிறது. தற்போது விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்ல அமர்ந்திருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில அதிகமா பரவி வருகிறது. ரஜினியின் சந்திரமுகி படத்தின் உண்மை கசிந்தது. இத்தனை நாள் கழித்து வெளியான ரகசியம். ரஜினி நடிப்புல கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியாகி மிக பெரும் வெற்றி பெற்ற படம் தான் சந்திரமுகி. இந்த படத்தை பி வாசு இயக்கி இருந்தாரு. மலையாளத்துல 1993 வெளியான மணி சித்திரழகு படத்தின் தழுவலாகும். இந்த படத்துல பிரபு, ஜோதிகா, வடிவேலு, நயன்தாரா, நாசர் போன்றோரும் நடித்திருந்தாங்க. இப்படத்தில் ஜோதிகாவின் நடிப்பு பேசப்பட்டது. இப்படத்தின் ஜோதிகா கதாபாத்திரத்திற்கு முதலில் சிம்ரனை தான் தேர்வு செஞ்சாங்களாம். ஆனா சில காரணங்களால அவர் நடிக்க முடியவில்லையா. இதனாலே தற்போது கார்த்திக் சுப்புராஜ் படத்துல ரஜினிக்கு ஜோடியா சிம்ரனை தேர்வு செஞ்சிருக்காங்க. இதனை அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருக்காங்க. அனுஷ்கா பிரபாஸ் திருமணம் செய்ய போகிறார்களா? அனுஷ்காவின் அம்மா பதில். பாகுபலி படத்தில் நடித்த பிறகு ரசிகர்கள் மிக ஃபேவரட் ஜோடியாக மாறிவிட்டார் அனுஷ்கா பிரபாஸ். அவர்கள் இருவரும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாகவும் அடிக்கடி ஊடகங்கள செய்திகள் வெளியாக வண்ணமே உள்ளன. இந்நிலையில பாத்தீங்கன்னா இது உண்மையா என அனுஷ்காவின் அம்மாவிடம் ஒரு பேட்டியில கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலளித்த அவர்கள் இருவரும் ஸ்டார் ஒன்றாக நடிச்சிருக்காங்க. பிரபாஸ் போன்ற மிஸ் பர்ஃபெக்ட் அனுஷ்காவிற்கு கிடைப்பதை நான் விரும்புவேன். ஆனா அவர்கள் வெறும் நண்பர்கள் தான். தேவையில்லாம அவர்களை பற்றி வதந்தி பரப்பாதீங்க என கூறியிருக்காங்க. இதன் மூலம் இத்தனை நாள வந்த செய்திகள் அனைத்தும் வதந்தி என உறுதியா இருக்கு. தமிழ் படம் 2 முதல் வாரத்துல என்ன வசூலாச்சுன்னு பாருங்க. மாஸ் காட்டும் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. பெரிய நடிகர்களை காமெடி செய்ய ஒரு தில் வேண்டும். யாராவது சமூக வலைதளங்களை போட்டுவிட்டா அந்த பிரபலத்தின் ரசிகர்கள் காமெடி செய்வோரை ஒரு கை பார்த்து விடுவாங்க. ஆனா படம் முழுவதும் பெரிய நடிகரோ சின்ன நடிகரோ யாரையும் பார்க்காம காமெடி செய்து வந்த படம் தமிழ் படம் 2. கடந்த 12ஆம் தேதி வெளியான இந்த படத்தை மக்களும் நல்ல வரவேற்றாங்க. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான். படம் முதல் வார முடிவில் ரூபாய் 2.84 கோடி வசூலாயிருக்கு. இரண்டாவது வாரமும் படம் அமோகமா ஓடும்னு சொல்லிட்டு வராங்க. சிக்கலான நேரத்திலும் விஜய்க்கு ஆதரவா இறங்கிய பிரபல நடிகர். விஜய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பல நடிகர்களுக்கும் பிடிக்கும். அவரின் படங்களையும் சர்ச்சைகளையும் பிரிக்க முடியாது என்பது போல் ஆகிவிட்டது. அவர் தற்போது சர்க்கார் படத்துல நடிச்சிட்டு வராரு. இப்படத்தின் போஸ்டர்ல விஜய் சிகரெட் பிடிப்பது போல இருந்தது. இது சர்ச்சையாக வெடிச்சது. இதற்காக போஸ்டர் நீக்கப்பட்டது. ஆனா ரசிகர்கள் விஜய் ஆதரவாக இருந்து வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சர்க்கார் படத்திற்கு ஆதரவாக பேசியிருக்காரு. 1980களிலே சிகரெட் பிடிப்பது மிகைப்படுத்தி காட்டப்பட்டது. அது போல தற்போது படமாக்கப்படவில்லை. என் அப்பாவும் சிகரெட் பிடிப்பார். அவரை பார்த்து நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை. படங்கள்ல அஜித் சிகரெட் பிடிப்பதை பார்த்து நான் புகைப்பிடிக்கவே இல்லை. எனக்கு புகைப்பிடிக்க பழக்கம் இருக்கிறது. ஆனா நான் பிடிக்கல. நடிகர் விஜய் மட்டும்தான் படங்களில சிகரெட் பிடிக்கிறாரா, மற்ற நடிகர் சிகரெட் பிடிக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்காரு விஜய் சேதுபதி. சர்க்கார் பட போஸ்டருக்கு தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாம திரை பிரபலங்களும் ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.